ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. நிறைய மக்கள் கிட்ட கேட்டுட்டேன், ரொம்ப ஹைப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எனக்கு என்ன அப்படின்னா பெரிய ஆச்சரியம், இந்த பாடல்கள் நான் முதல்ல பார்த்தேன். ஓகே, பார்த்த உடனேயே இந்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்தியும் அதே போல அதனுடைய அந்த கருத்து என்ன ரொம்ப ஏறிச்சு. காட்சி அதை காட்டு பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது பாட்டு தான். முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சொன்னார், என் நாற்காலியில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு அப்படின்னார். அதுபோல் இந்த படத்துக்கோட பாட்டு சிறப்பு. அதுக்கு அவரே இசையமைச்சிருக்காரு. யார்? நம்முடைய இயக்குனர் இசையமைச்சு அவரே எழுதியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. இத்தனையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. ரெண்டாவது அழகு குயினாக இருக்கக்கூடிய ரக்ஷிதா. ஏன் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா, என் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்கேன். சரவணன் ஆட்சியில் அவங்களுக்கு தந்தையாக நான் நடிச்சிருக்கிறேன். அந்த பாசத்தோடு தான் இப்போ ஓடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த இதனுடைய கேமராமேன் அவருக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சார் அவர்கள், அவர் வந்து இந்த மர்மப்படத்துக்கே உரிய அந்த ஒரு பயமுறுத்தல், அதே நேரத்தில் வேகமான அந்த டான்ஸுக்கான ஒரு எங்கே இருந்து கேமரா அதை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கு இது. அதனால் நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல இசை, நல்ல வசனங்கள், அதே போல் நல்ல ஆர்டிஸ்ட். இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் ஒரு புத்தர் வர்றாரு பாருங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மதங்களில் முதல் வகையில் சொல்லப்படுறது அதுதான். ஞானத்துக்கு ஒரு அடையாளம் அந்த அதுதான் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அருவாளும் இன்னொரு பக்கம் புத்தருமா இருக்கிறது ஒரு முரண்பாடான இணைப்பாடு நமக்கு தெரியுது. அதனால் இந்த எதிர்பார்ப்போடு நம்ம படத்துக்கு வருவோம். 99-100 நாளைக்கு மேலே ஓடுன்னு நான் நம்புகிறேன். 100க்கு எவ்வளோ இடைவெளி, சின்ன இடைவெளி நிச்சயமாக ஆமாம். வாழ்த்துக்கள். நம்ம உங்கள் எதிர்பார்ப்போடு நானும் படம் பார்ப்பேன், பார்த்துட்டு பேசுவேன்.